ஜூன் மாதம் முடிஞ்சிருச்சு அப்படின்னாலே பேரண்ட்ஸ்க்கு பார்த்தோன்னா ஒரு விதமான ஜூனில் வந்து ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. கவுன்சிலிங் எடுப்பாங்க, ஹெல்ப் எடுப்பாங்க. என் குழந்தை டிஸ்லெக்ஸியாக இருக்குது சார், என் குழந்தை மேத்ஸ் பண்ண மாட்டேங்குது சார், ஏதாவது ஒர்க் ஷீட்ஸ் பண்ண முடியுமா சார், அந்த மாதிரி நிறைய கேட்பாங்க. அதாவது ஜூன் முடிஞ்சு ஜூலை வர அப்படியே விட்டுருவாங்க. ஒரு மாதிரி செட்டில் ஆக ஆரம்பிச்சிருவாங்க. இதை பண்ணாதீங்க. இந்த செட்டில்மெண்ட்டுக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் தேடுதலை கம்மி பண்ணிடுவீங்க. தேடுதலை கம்மி பண்ணிட்டீங்கன்னா உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் வேலை செய்கிற வேலை வேகம் என்ன ஆகுனா குறைய ஆரம்பிச்சிடும். இது மறுபடியும் என்ன ஆகுனா ஜூலை முடிஞ்சு ஆகஸ்ட் ஃபுல்லாக அப்படியே ஓட்டிட்டு செப்டம்பரில் குவார்ட்டர்லி எக்ஸாமில் ஏதோ ஒன்று அறக்க பண்ணி எக்ஸாமுக்கு அனுப்பிச்சிடுவீங்க. செப்டம்பரில் அனுப்பிச்சிட்டிங்கன்னா மறுபடியும் அக்டோபரில் குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் வந்தோடனே அந்த டேர்ம் ரிசல்ட்ஸ் முடிஞ்சோடனே அக்டோபரில் கூப்பிட்டு ப்ரெஷர் போடுவாங்க. அப்போ அந்த டைமில் கொஞ்சம் நல்லா இருக்கும். மறுபடியும் வந்து ஏதாவது ஒன்று பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவோம். அதுக்கப்புறம் அது ஒரு மாதிரி நவம்பரில் விட்டுருவாங்க. டிசம்பர் அப்படியே போயிடும். அப்படியே அகாடமிக் இயர் என்ன ஆயிரும்னா ஜான் பிப்ரவரி வந்து க்ளோஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ஜூனில் இருந்த ஃபயர் உங்களுக்கு ஜூலை ஆகஸ்ட்டில் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் குழந்தைகளுக்கான ரீடிங் சப்போர்ட்டை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அப்படியே குறைஞ்சிக்கிட்டே போகுதுன்னு தான் அர்த்தம். ஸோ டேக் ஹெல்ப், பிரிங் their academic ability high level.